திமுக ஆட்சியில் அதிக வழக்குகளை வாங்கியவர்கள் நாங்கள். அதிமுக காரங்க வாங்கல, நாம் தமிழர்காரங்க வாங்கல, பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க எந்த வழக்கையும் வாங்கல. ஏன் தாவகாரங்க வாங்கல? இப்ப இந்த கூட்டத்துக்கு கூட வாங்கியிருப்பீங்க நீங்க. ஆனா போராட்ட வழக்குகளை வாங்கினது நாங்க. இந்த கவின் கொலைக்கு நடந்த கவின் கொலைக்காக போராட்டம் அதுக்கு வழக்கு வாங்கியிருக்கோம். மீனவ பிரச்சனைக்கு போராட நடந்த வழக்குகளை வாங்கியிருக்கோம். சாதி பிரச்சனைக்கு வன்கொடுமைக்கு எதிராக போராடி வழக்குகளை வாங்கியிருக்கோம். தொழிலாளர் பிரச்சனைக்கு போராடி வழக்குகளை வாங்கியிருக்கோம். இது எத்தனையோ வழக்குகளை வாங்கிட்டு இருக்கோம். மாஞ்சோலைக்காக போராட்டத்துக்கு அதுக்கு அனுமதிக்கு மல்லாடி அதுல போய் டாக்குமெண்ட் போனா காவல்துறை வந்து அவங்க இருக்கிறது எங்களுக்கு இவ்வளவு நெருக்கடி இருக்கு சார். நான் தாவரக்காரங்க கேட்கிறேன், உங்களுக்கு இடம் தரல நீதிமன்றத்துல போய் போராடி வாங்குங்க. இங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க ஒரு திமுக மேல் தவறு இருக்கிறது, இல்ல தாவக மேல் தவறு இருக்கிறது, அல்லது திமுக மேல் தவறு இல்லை, தாவக மேல் தவறு இல்லை மட்டும் பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு நியாயத்தை பேசுறாங்க, ஏதோ முத்திர வேலை நடந்துட்டே இருக்கு. இது யாருக்கு லாபம்? இது யாருக்கு லாபம்? அடுத்த நிகழ்ச்சியை எப்படி சரியா செய்ய போறீங்கிற கேள்வியே எழுப்ப வேண்டிய கடமை எங்களுக்கு சொல்றது. நாங்க தான் மக்களுக்காக பேச வேண்டியது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய வந்த மக்கள் நான் போய் பார்த்த வீட்டுல எந்த வீட்லையுமே விஜய் அவர்கள் பேசிக்கிட்ட அரசியல் கருத்துக்காக வரவில்லை. விஜய்க்காக மட்டும் ஒரு ரசிகனாக பார்க்க வந்திருக்கிறாங்க. நான் பேசுற அரசியல் கருத்துக்கெல்லாம் வரல. பல கட்சியை சேர்ந்து வந்திருக்கிறாங்க. இது எங்க அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர், ஒரு பொறுப்பாளர். அவர் உறவினர் அங்க போய் மாட்டி இறந்திருக்கிறார். அவர் திமுக. எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் டீனேஜ் இருக்கிறவங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் விஜய் ரசிகர்கள் தான். அவருக்கு நான் வேண்டுகோளை வைக்கிறேன், சார் நீங்க சொல்றது எல்லாம் அவங்க ரசிக்கிறாங்க, உங்க மேல ஒரு பெரிய பிரியமா இருக்கிறாங்க, அவங்களை என்ன நெறிப்படுத்த முடியும்? அவங்க உங்க வண்டி பின்னாடி பைக், உங்களுடைய கார் பின்னாடியே அல்லது உங்களுடைய பஸ் பின்னாடியே பைக் ஓட்டு வர சொல்லுவீங்களா? அது நெறிப்படுத்துறதுக்கு என்ன செய்ய முடியும்? அவங்கள மரத்து மேல ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறது, இது மாதிரி பண்றது நீங்க விரும்புறீங்களா? முதல் நிகழ்ச்சியில் 2 வருஷமா கட்சி நடக்குது. நீங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல தமிழ்நாட்டில் எந்த போராட்டத்துக்கு பெரிய அளவுக்கு அடித்தட்டு இருந்தீங்க? எந்த கோரிக்கை ஜெயிச்சு காமிச்சீங்க சார்? எந்த கோரிக்கை ஜெயிச்சு காமிச்சீங்க சொல்லுங்க. கவின் படுகொலை நடந்தது, பேசுனீங்களா? அனகாபுத்தூர் அத்தனை பேர் இடிக்கப்பட்ட வீடு இடிக்கப்பட்டுச்சு. 11,000 வீடு இடிக்கப்படுறதுக்கு அறிக்கை போட்டுக்கிறாங்க. உங்க கட்சியிலிருந்து ஒரு அறிக்கை வரல. நீங்க புரட்சி பண்ண போறீங்க சார். பார்த்தோம் பணக்கார புரட்சியா அல்லது எங்களை போன்ற ஏழை பாட்டாளி மக்கள் புரட்சியா பார்த்தோம். தமிழர் ஆட்சி கழகத்தினுடைய தலைவர் எஸ்ஆர் பாண்டியன், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் மரியாதைக்குரிய சண்முகராஜா அவர்கள் மற்றும் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் வீரா அவர்கள் மற்றும் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ரேடியோ வெங்கடேஷ் அவர்களும், மேற்பதவி இயக்கத்தினுடைய தோழர் பிரவீன் அவர்களும், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தோழர் ராஜசேகர் அவர்களும் இங்கே பங்கெடுத்திருக்கிறோம். நாங்கள் 2 நாட்களுக்கு முன்பாக கரூருக்கு சென்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்விலே பங்கெடுத்து அதனால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்தோம். மருத்துவமனையிலே காயப்பட்டு அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்த தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தவர்கள், காயப்பட்டவர்கள், அவர்களை சந்தித்தோம். அவர்களது உறவினர்களை சந்தித்தோம். மற்றும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்து உயிர் தப்பியவர்களை சந்தித்தோம். உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தாரை அங்குள்ள கரூர் அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களிலே வசிக்கக்கூடிய அந்த குடும்பத்தினரை நேரில் சென்று சந்தித்தோம். அதிகாரிகளை சந்தித்து பேசினோம். ஊடக நண்பர்களை சந்தித்து பேசினோம். இருக்கக்கூடிய பிற முற்போக்கு இயக்கங்கள், ஜனநாயக அமைப்புகளினுடைய பொறுப்பாளர்களை சந்தித்து பேசினோம். அந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு நேரில் சென்று அங்கே ஆய்வுகளை மேற்கொண்டோம். இந்த சந்திப்பின் அடிப்படையில் எங்களது கருத்துக்களை சமயத்திலே நாங்கள் மக்கள் மன்றத்தில் வைக்க விரும்புகிறோம். தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் நிகழ்வும் நடக்காத பெரிய துயர சம்பவமாக கரூர் சம்பவம் 41 அப்பாவி தமிழர்களை பழிவாங்கி இருக்கிறது. இந்த
இழப்பு கட்சி கடந்து நாம் அனைவரும் மிகவும் ஒரு துயரத்தில் ஆழ்த்திய நிகழ்வாக இருக்கிறது. இந்த நிகழ்விலே உயிரிழந்த 41 தமிழர்களுக்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் எங்களது இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே சமயத்தில் அங்கே காயப்பட்ட மக்களை உடனுக்குடனாக காத்திட்டு மருத்துவத்துறையை சார்ந்த செவிலியர்கள், அவசர உதவி வாகனத்திலே பணிபுரிந்தவர்கள், மருத்துவர்கள் உள்ளிட்டவர்களை நாங்கள் எங்களது மனமார்ந்த நன்றியை சமர்ப்பித்து அது இல்லை என்றால் இன்னும் சாவு எண்ணிக்கை அதிகரித்திருக்கக்கூடும். ஆகவே சரியான சமயத்தில் அந்த மக்களை காத்திட்ட அந்த மருத்துவத்துறை சார்ந்த பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் அந்த 2 நாட்களாக இருந்து நிகழ்வுகளை ஒருங்கிணைத்த அரசு துறை அதிகாரிகளுக்கும் எங்களது நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் அந்த மக்களை சென்று சந்தித்த பொழுது பல்வேறு தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தன. அதை பார்க்கும்போது என்னன்னா, அந்த சம்பவத்தில் இறந்தவர்களுடைய குடும்பத்தாரை சென்று சந்திச்ச போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் பெரும்பாலானோர் விஜய் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அந்த அரசியல் கட்சியில் உறுப்பினர்களாக இருந்தவர்களும் அல்ல. அவர் அரசியல் சார்ந்த அந்த நிகழ்வில் பங்கெடுக்கவில்லை. பெரும்பாலான மக்கள் இது போன்ற அரசியல் நிகழ்வுகளில் பங்கெடுத்த அனுபவம் கொண்டவர்களும் ஆக இல்லை. பெண்களும் குழந்தைகளுமாக பெரும் எண்ணிக்கையிலே உயிரிழந்திருக்கிறார்கள். ஆக பெருமளவில் பெண்கள் குழந்தைகள் பங்கெடுக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு என்று தமிழ்நாட்டில் எங்களது அனுபவத்தில் நாங்கள் பார்த்த நிகழ்வுகளில் அதிகம் நாங்கள் சந்தித்ததில்லை. பொதுவாக ஆண்கள், அரசியல் உணர்வு பெற்றவர்கள், அரசியல் கருத்து கொண்டவர்கள், கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், அவருக்கு தெரிந்தவர்கள் அல்லது அழைத்து வரப்படக்கூடியவர்கள் இப்படிதான் வருவாங்க. அவர் பெரிய ஈடுபாட்டோடு அந்த தலைவர்களை சென்று சந்திக்க வேண்டும் என்கிற பெரு விருப்பத்தோடெல்லாம் தள்ளி எடுத்து செல்லக்கூடியவர்களை நாங்கள் அதிக அளவில் அரசியல் கூட்டங்களிலே பார்த்தது. அப்ப இங்கே வந்த பெரும்பான்மையான கூட்டம், விஜய் அவர்களுக்கு வருகின்ற பெரும்பான்மையான கூட்டம் அவரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒற்றை ஆசை இருந்தார். அவர்கள் மிகவும் நேசித்த ஒரு கலைஞர். அவரை ஒரு முறையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வந்தவங்க தான். அங்க நான் சந்தித்த பெரும்பாலும் காயப்பட்டவர்களை, அங்க இறந்து போன உறவினர் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அவரை பார்க்கணும்னு போனாங்க. முகத்தை பார்த்திருந்தா கூட நான் அங்கிருந்து வெளியில வந்திருப்போம். அது ஒரு அரசியல் கூட்டத்துக்கு வரக்கூடிய ஒரு கூட்டமாக நம்ம பார்க்கவே முடியாது. அப்ப பெருந்தொல்லான மக்கள் அரசியலாக அங்கு அணிதிரள்வது என்பதை விட ஒரு ரசிகர்களாக அவரை பார்க்க வருகிறார். அப்ப அந்த ரசிகர்களாக பார்க்க வரக்கூடிய இந்த பெரும் கூட்டத்தை அந்த கட்சி எப்படி நெறிப்படுத்த போகிறது என்ற கேள்விதான் இப்ப முன்னுக்கு வந்திருக்கிறது. இப்ப நடந்த சம்பவத்தை எடுத்துட்டோம்னா, அவர் தாமதமாக வந்து சேர்கிறார். அங்கு பெரும் கூட்டம் திரண்டிருக்கிறது. அந்த கூட்டம் சமாளிக்க இயலாமல் அது ஒரு புறத்திலே தள்ளப்படுகிறது, மறுபுறத்தில் தள்ளப்படுகிறது. இப்படி தள்ளி அவங்க அந்த மக்கள் பலியாகிறார். அப்ப இவர்கள் சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்குமா அப்படின்னு நான் கேட்கிறேன். என்ன காரணம்னா, சொல்லக்கூடிய நேரம் மதிய நேரத்துல அங்க பெருந்தரலான கூட்டம் இல்லை, மிகப்பெரிய கூட்டம் இல்லை. அது சனிக்கிழமை இருக்கும் பொழுது பொதுவாகவே நாங்கள் பொதுக்கூட்டங்கள் வைக்கும் பொழுது சனிக்கிழமை வைக்கிறப்ப எதை கவனிப்போம்னா, சனிக்கிழமை தொழிலாளர்கள் வேலை முடித்து பணி முடித்து வரக்கூடிய நேரம். அவர் சம்பள நாளாக வரும், வார இறுதி சம்பள நாள். சனிக்கிழமை கூட்டனாலே சம்பள நாள், அதை கணக்கில் வைத்து தான் பார்ப்பாங்க. பெருந்தரலான கூட்டம் இருக்கும், வேலை முடிஞ்சு வந்துருவாங்க. அப்ப அவர்களுக்கு பெருந்தரலாக திரள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்ப இது என்ன ஆகுதுன்னா, இந்த பகுதி, இந்த சம்பவம் நடந்த பகுதியிலே பெருமுறை உழைக்கிற மக்கள் இருக்கிறார்கள், அன்றாட கூலிகளாக இருக்கக்கூடிய பெருந்தரலான மக்கள் இருக்கிறாங்க. அந்த கூட்டம் பெருந்தரலாக அந்த மாலை நேரத்தில் சேர ஆரம்பிக்கிறார். குறிப்பிட்ட நேரம் கடந்து ஒரு 7 மணி நேரம் கடந்து, அறிவிக்கப்பட்ட நேரத்திலிருந்து 7 மணி நேரம் கடந்து வரும் பொழுது அது பெருந்தரலாக அந்த பகுதி மக்கள் திரள ஆரம்பிக்கிறாங்க. நாமக்கல்லில் இருந்து அவர் வருகிறார். கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர் அவர் பயணம் செய்து வரும் பொழுது ஒரு பெரும் கூட்டம் அவரோட வருகிறது. இந்த பெரும் கூட்டம் ஏற்கனவே திரண்டிருக்க கூட்டத்தோடு சேரும் பொழுது மிகப்பெரிய நெருக்கடி அந்த இடத்துல உருவாகிறது. இது அங்க நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல இந்த மக்களை பாதுகாப்பதற்குரிய
எந்த தயாரிப்பும் எந்த தரப்பினரும் இல்லை. முதல்ல விபத்தா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். விபத்து வரும்பொழுது எல்லா தரப்புலையும் தவறு. திட்டமிட்டு இப்படி ஒரு சம்பவம் நடப்பது என்பது விபத்தா பார்க்க முடியாது. எல்லா தரப்புலையும் இருக்கக்கூடிய தவறுகள் ஒன்று சேர்ந்து ஒரு சமயத்தில் நடப்பது பெரும் விபத்தாக நடந்தது. அந்த விபத்துல அரசு தரப்பிலும் குற்றம் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் மீதும் மிகப்பெரிய குற்றம் இருக்கிறது. இரண்டு தரப்பும் இது பொறுப்பு எடுத்துக்கொண்டு இது அரசியலாக்காமல் இது போன்ற அவலம் அடுத்து நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன என்பதை அந்த தரப்பினர் வெளியில பேசணும். அது இப்ப நடக்க மாட்டேங்குது. நாங்கள் ஜனநாயக அமைப்பாக நாங்க என்ன கேட்கிறோம்னா 41 பேர் பலியாக இருக்கிறார். பெரும்பாலானோர் சாமானிய ஏழை குடும்பத்தை சார்ந்தவர்கள். அங்கே நாங்கள் அந்த அரசு அதிகாரிகளை அமைச்சர்களை பார்த்த பொழுது நாங்கள் கேட்ட வேண்டுகோள் என்ன வச்சோம்னா, பலியானவர்களுக்கு அரசு துறையில ஒரு வேலையை உறுதி செய்தார்கள். ரொம்ப ஏழை மக்கள், அப்பாவி மக்கள், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள், காயமற்றவர்கள் என்றைக்கு மீள்வார்கள் தெரியாது. அப்ப அவர்களுக்கு அரசு துறையிலாவது நீங்க வேலை போட்டு கொடுக்கிறது கேட்கிறேன். ஏனென்றால் அரசு அதிகாரிகள் இதை ஏன் கவனம் எடுத்து முறைப்படுத்தவில்லை? பொதுவாகவே நாங்க ஒரு கூட்டம் நடத்துறோம் அப்படின்னா ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை கொடுக்குறீங்க. பொதுக்கூட்டம் நாங்க நடத்துறோம்னா 2 பக்கமும் என்ன பண்ணிருக்கீங்க? தெருவை அடைச்சிருக்கீங்க, வெளிக்கூட்டம் வராம அடைக்கிறீங்க. ஆனா இத்தனை கூட்டத்தை அனுமதிச்சிருக்கீங்க. இவ்வளவு கூட்டம் சேருவதற்கு அனுமதித்தது மட்டுமல்லாமல் விஜயை அனுமதித்தது கூட. அதுக்கு அந்த கட்சிக்காரர் என்ன சொல்றாங்க? எங்களுக்கு அனுமதி தருவது இல்லைன்னு சொல்றாங்க. குற்றச்சாட்டு தான் செய்வாங்க. ஆனால் இவ்வளவு அசம்பாவிதம் நடந்தது. நம்ம என்ன கேட்கிறோம்னா, தமிழ்நாட்டில் எந்த நகரத்துல 20-30 பேர் திரளக்கூடிய நகரத்தினோட தெருக்கள் எந்த தெரு, எந்த ஊர், எந்த தெரு? அது கரூர் போன்ற ஒரு பழைய நகரத்துல அவ்வளவு பேர் திரளக்கூடிய தெரு இருக்கு. அவங்க காவல்துறை எங்களுக்கு இவ்வளவு கட்டுப்பாடு போடக்கூடிய நீங்க எப்படி இவ்வளவு மக்கள் திரளுவதற்கு அனுமதி கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி சொல்லுங்க. அடுத்து அந்த கட்சி தமிழக கட்சிக்காரங்க கேட்கறாங்கன்னா, காவல்துறை அதிகமான காவல்துறை போட்டு நீங்க எங்களை பாதுகாப்புன்னு சொல்றாங்க. காவல்துறை பாதுகாப்பு என்பது எங்களை போன்ற அமைப்புகள், கட்சிகள், பெரிய கட்சி எடுத்து பாதுகாப்பு என்பது வெளியிலிருந்து எதையும் தாக்குதல் நடந்து விடக்கூடாது, எதிர்கட்சியிலிருந்து பிரச்சனை வந்து விடக்கூடாது, கலவரம் செய்யக்கூடியவர்கள் தடுப்பதற்கு தான் காவல்துறை. பொதுவாக எங்களை போன்ற இந்த கட்சிகள், அரசியல் கட்சிகள், அரசியல் இயக்கங்கள் அவர்களுடைய தோழர்கள், தொண்டர்கள் திரண்டக்கூடிய இடத்துல காவல்துறை அனுமதிக்க மாட்டாங்க. எந்த மாநாட்டுக்குள்ளே உள்ள போய் காவல்துறை நெறிப்படுத்துவதற்கு எந்த கட்சி அனுமதிக்கும்? எந்த கட்சி அனுமதிக்கும்? எந்த கட்சியும் அனுமதிக்க மாட்டாங்க. இவ்வளவு கூட்டம் வருது, இவங்களெல்லாம் ஒழுங்குபடுத்துறது, அதுக்காக காவல்துறையை கூட்டத்துல வர சொல்லுங்கன்னு தாவேக சொல்லுகிறதா என்றால் அது தாவேக கட்சிக்காக மட்டுமே. எங்களுக்காக நீங்க வரலாம் மட்டும், ஆனா தனிப்பட்ட ரீதியாக அவங்க கட்சி சொல்லட்டும். ஆனா எந்த கட்சியுமே சொல்ல மாட்டாங்க. எந்த கட்சியோட காவல்துறைக்குள்ள என்ன வேணும் கேட்பாங்க. கூட்டத்தை நெறிப்படுத்தக்கூடிய பொறுப்பு கட்சி பொறுப்பாளர்களுக்கு இருக்கு. கட்சி பொறுப்பாளர்கள் தான் கூட்டத்தை நெறிப்படுத்துவாங்க. தொண்டர்கள் என்பவர்கள் கூட்டத்தை நெறிப்படுத்தக்கூடியவர்கள். பல கட்சிகளில் தொண்டர் படை அமைக்கப்பட்டது. அது கட்சி வரக்கூடிய கூட்டத்தை நெறிப்படுத்துவதற்காக நீங்க கட்சியில் நெறிப்படுத்துவதற்கு ஆட்களை உருவாக்குவதுதான் இதற்கான தீர்வாக முடியும். அப்ப அது காவல்துறையிடம் ஒப்படைக்க முடியாது. பல பேர் சொல்றாங்க காவல்துறை நிறைய போட்டுக்கலாமே, அண்ணாமலை எல்லாம் பேச அவ்வளவு காவல்துறையை போட்டு நாங்க கேட்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டத்துக்குள்ள காவல்துறை உள்ள விட்டு நெறிப்படுத்த அனுமதிப்பாரா? சொல்லுங்க. உங்களை சுத்தி ஒரு 1000 பேர் வந்தா கூட்டம் வர்றது நீங்க ரசிக்கிறாங்க. உங்களை சுத்தி அப்படியே கூட்டம் அப்படியே அள்ளி நிக்கிறத ரசிக்கிறார்கள். அது உள்ள காவல்துறை அவங்கள பண்ணாதீங்கன்ற நெறிப்படுத்துறத உங்க கட்சி அனுமதிக்குமா? சொல்லுங்க. தலைவர்களை பாதுகாப்பதற்கு தான் நீங்க ப்ரொடெக்ஷன் போர்ஸ் வச்சிருக்கீங்க. கூட்டத்தை நெறிப்படுத்த கட்சி பொறுப்பாளர் நீங்க வைக்கிறீங்க. அப்ப இந்த கோரிக்கை காவல்துறை உள்ள நெறிப்படுத்தலாமே அப்படின்னு சொன்னா, நாளைக்கு எல்லா இயக்கத்தினுடைய கூட்டத்திற்குள்ள காவல்துறை நுழைந்து அதை அங்க அணிதிரட்சி நடக்காம தடுப்பாங்க. அதை எப்படி எடுக்கணும்? எல்லா கட்சியும் ஏத்துக்கிறாங்களா? இல்ல அண்ணாமலை ஏத்துக்கிறாரா? இல்ல நீங்க கூட்டத்துல வாங்க, எங்க தொண்டர்களால நீங்க நெறிப்படுத்துங்கன்னு அந்த கட்சி பொறுப்பை காவல்துறை ஒப்படைப்பதற்கு அண்ணாமலை அவர்கள் தயாராக இருக்கிறாரா? அவங்களும் பிரச்சாரம் பண்ணலாம் போறாங்கன்னா எல்லா இடத்துல காவல்துறை நெறிப்படுத்தணும் கட்சிக்காரங்க படம் சொல்லி ஒத்துவாரா? நான் கேட்கறது, காவல்துறை இவ்வளவு கூட்டம் சேர்றதுங்கிற கவுண்ட் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்கு. அங்க விஜய் பேச அனுமதித்திருப்பது தவறு. இவ்வளவு பேர் சர்ச்சையாராங்க. நீங்க ஸ்டாம்பேடு நடக்குது, நெரிசல் நடக்குது,
இது குறித்த ஆய்வறிக்கைகள் வந்திருக்கிறது. கடந்த ஆண்டு கூட நடந்த அந்த கும்பமேளாவில் நடந்த நெரிசல் இறந்து போனது பற்றியான ஆய்வறிக்கை வந்திருக்கிறது. அந்த ஆய்வறிக்கையில் தெளிவாக பல குறிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. என்ன கொடுத்திருக்கிறாங்க? ஒரு கூட்டம் அளவுக்கு அதிகமாக நெருக்கி நிற்கும் பொழுது அந்த இடத்துல நெரிசல் இது போன்ற சாவு நடப்பதற்கான அனைத்து காரணங்களும் நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அவ்வளவு கூட்டம் அங்க போய் தருவதற்கு நாமக்கல் இருந்து அத்தனை பசங்க பின்னாடியே வர்றதுக்கு அந்த கட்சி அனுமதிச்சதை நீங்க எப்படி அனுமதிச்சீங்க? முதல்ல திரு விஜய் அவர்கள் அவர் முகத்தை பார்க்கணும்னா அத்தனை பேர் வர்றத ஒரு தலைவராக சார் நீங்க இப்படி சார் அதை வந்து அனுமதிக்கிறீங்க. அத்தனை இளைஞர்கள் ஹெல்மெட் போட்டிருக்கான், போடாம இருக்கிறான், சாகசம் பண்ணலாம், பைக் பஸ் முன்னாடி விழுகிறான். அவர்களுக்கு நீங்க என்ன நெறிப்படுத்த போறீங்க? அவருக்கு என்ன சொல்ல போறீங்க? அவருக்கு என்ன சொல்ல போறீங்க? நீங்க 12 மணிக்கு வரேன்னு சொல்லிருக்கீங்க, 7 மணிக்கு வர்றீங்க, தாமதங்கள் நடக்குது, எல்லா அரசியல் கட்சிகளும் நடக்குது. நீங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த மக்களை நெறிப்படுத்துவதற்கு உங்க கட்சியினுடைய கட்சியின் பொறுப்பாளர்கள் பேசணுமா வேண்டாம்? நீங்க என்ன கருத்தை சொல்ல போறீங்க? உங்க கட்சியோட கொள்கை என்ன? நீங்க திமுகவை எதிர்த்து பல கோரிக்கைகளை அவர்களுக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. அதை குறித்தாவது கட்சியினுடைய பொறுப்பாளர் விலகி பேசணுமா இல்லையா? அப்படிலாம் ஏன் ஒரு நடைமுறை இருக்கிறது? அப்ப இது வெறும் ரசிகர் கூட்டமாக நீங்க நடந்துருக்கலாம். ஏன் பேசல எடுத்து உங்க கட்சிக்காரர் தான் பேச போறாங்க. அப்ப கூட்டத்தை நெறிப்படுத்த வாய்ப்பு கிடைச்சது. உங்களை பார்ப்பதற்கு இத்தனை பேர் வருகிறார். இத்தனை பேர் வருவதற்கு வந்து இவ்வளவு நேரம் காத்திருக்க ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்து 12 மணில இருந்து 7 மணி வரைக்கும் காத்திருக்கிறாங்க. அது கணவர் சொல்லி அழுகிறாரு. இன்னொரு இடத்துல காலையில 12 மணிக்கு வர்றாங்க, காலையில 9 மணிக்கு போயிருக்கிறாங்க. ஒரு பெண்மணி 9 மணில இருந்து மாலை 7 மணி வரைக்கும் தண்ணி குடிக்காம சாப்பிடாம அங்க நிக்கிறாங்க. அப்ப உங்க கட்சியை உங்க கட்சியில இருக்கக்கூடிய நிகழ்வுல பங்கெடுக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. உங்க தொண்டர்களா இருக்கிறார்கள் அல்லது ரசிகர்களா இருக்கிறாங்க. அவங்க மேல உங்க கட்சிக்கு என்ன அனுபவம் இருக்கிறது? அவங்க உணவோ தண்ணீர் குடிநீரோ ஏற்படுத்தி கொடுக்கிறது குறைந்தபட்ச ஒரு மனிதாபிமானம் இல்லையா? கூட்டம் பெருசா வேணும்னு கேக்குறீங்க, ட்ரோன் ஷாட் எல்லாம் வச்சு பிரமாண்டமா காமிக்கிறீங்கல்ல. அப்ப அந்த மக்கள் மீது அன்பு இருக்கணுமா வேண்டாம்? அதுக்கு தாவேக கட்சியை சார்ந்த பொறுப்பாளர் பதில் சொல்லணும். நீங்க தான் பதில் சொல்லுவீங்க. அத்தனை மக்களுக்கு தண்ணீர் ஏற்பாடு செய்ய முடியாம நீங்க இருக்கிறீங்க, அது வசதி இல்லாமலே இருக்கிறீங்க. அது நீங்க தான் ஏற்பாடு செய்யணும். உங்க கட்சி நிகழ்ச்சி தானே அது. அப்ப நீங்க அதை செய்யல. அப்ப இத்தனை மணி நேரமாக வெயிலே காத்திருந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அம்மா அங்க தப்பிச்சு வந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நான் காலையிலே போயிட்டேங்க, அந்த இடத்த போய் வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வர முடியாது, அந்த இடத்துல எனக்கு அந்த இடம் எனக்கு கிடைக்காது, அதனால எது பண்ணாம அங்கே நின்றுட்டேங்க அப்படின்னா. அந்த இடத்த விட்டு போயிட்டா திரும்ப கிடைக்காது, நின்றுட்டேன் அப்படின்னா. அப்ப அவங்க அந்த இடத்துல நிக்கிறாங்க, எத்தனை மணி நேரம் நிக்கிறாங்க. அப்ப உங்க கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் அந்த மக்களை கவனித்துக் கொள்வதற்கு எதாவது நடந்துக்கிறதா? எதுவும் இல்லை. அப்ப இது போன்ற தவறுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய இழப்பை கூட சேர்ந்து நீங்க ஜென்செட்டு ஆஃப் ஆயிருச்சு, லைட் ஆஃப் ஆயிருச்சு, இதையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது கட்சியோட பொறுப்பாளர் தாங்க. நீங்க முதல் கூட்டம் இல்லை, எல்லா கட்சியிலையும் இதையெல்லாம் கவனிப்பதற்கு, உணவை கவனிப்பதற்கு, தண்ணீரை கவனிப்பதற்கு, அந்த வசதிகளை பார்த்துக் கொள்வதற்கு எல்லாத்துக்குமே பொறுப்பாளர் இருக்கிறாங்க, பொறுப்பாளர் போடுறாங்க. உங்க கட்சியில அப்படி யாராவது இருக்காங்களா? உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல மேனேஜ் பண்றது, லைட்டு, சவுண்ட், ஜென்செட்டு, எதோட சொல்லுங்க. உங்களோட நிகழ்ச்சிக்கான பொருட்களை, அதுக்கான அத்தியாவசியமான விஷயங்களை பாதுகாப்பதற்குரிய அணி உங்களிடம் இருக்கிறதா? நீங்க என்ன சொல்றீங்க? திமுக தரப்பு சரி பண்ணிருக்கின்றீங்க. அப்ப திமுக தரப்பு உங்களுக்கு எதிராக இருக்கிறது, ஏன்னா நீங்க அதுக்கு எதிராக பேசுகிறீர்கள், அவங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னா உங்க கட்சி தயாராக இருக்கிறதா? அதை எதிர்கொள்ள தயாரா இருக்கீங்களா? அதான் கேட்கணும். எதிர்கொள்ள தயாரா இருக்கீங்களா? நான் கேட்ட இடத்துல அனுமதி தரலன்னு சொல்றீங்க. எங்களுக்கு எங்கேயுமே அனுமதி தரவில்லை. கேட்ட இடத்துல எல்லாம் அனுமதியே எங்களுக்கு தர்றது. நாங்க நீதிமன்றத்துக்கு போய் வாங்கிட்டு இருக்கோம். இந்த 4 நாளைக்கு முன்னாடி தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சேர்ந்தவங்க வந்து பாலஸ்தீனத்துக்கு பேரணி நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது, கைது பண்ணி கொண்டு போறாங்க. இதுல முதலமைச்சர் பாலஸ்தீன இனப்படுகொலை கண்டித்து அறிக்கை கொடுக்குது. சரிங்களா? வக்ஃப் போர்டு சட்டத்திற்கு, திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு அரசு நிற்கிறது, நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த சட்டத்துக்கு எதிராக இருக்கு. ஆனா வக்ஃப் போர்டுக்கு அந்த சட்டத்தை கண்டித்து கூட்டம் நடத்துறதுக்கு கோயம்புத்தூர் அனுமதி கிடையாது. அதுக்கு வழக்கு நடத்தி அனுமதி வாங்க வேண்டியது.
போன மாசம் நாங்க பாலஸ்தீனத்துக்கு பேரணிக்கு வேலூர்ல கேட்டப்ப இதே தான் சொன்னேன். காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாரு, நீங்க எப்படி வெளிநாட்டு பிரச்சனையை வந்து நீங்க பேசுவான் நடத்தலாம். ஆனா முதலமைச்சர் பேசுறாரு சார். அனுமதி கேட்டவங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பிடுவீங்க, காவல்துறை அனுப்புறீங்க. இப்ப இவ்வளவு அடக்குமுறை எதிர்கொண்டுதான் சார் நாங்க பேசுறோம். நாங்க வந்து திமுக கொண்டாடப்படக்கூடிய அமைப்புகள் அல்ல. நாங்க இதெல்லாம் மல்லு கட்டி தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க ஒன்று திமுக மேல் தவறு இருக்கிறது, இல்ல தாவேகா மேல் தவறு இருக்கிறது, அல்லது திமுக மேல் தவறு இல்லை, தாவேகா மேல் தவறு இல்லை மட்டுமே பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு நியாயத்தை பேசுறாங்க, ஏதோ ஒரு முத்திர வேலை நடந்துட்டே இருக்கு. இது யாருக்கு லாபம்? இது யாருக்கு லாபம்? அடுத்த நிகழ்ச்சியை எப்படி சரியா செய்ய போறீங்கிற கேள்வியை எழுப்ப வேண்டிய கடமை எங்களை கொண்டு வந்து நாங்க தான் மக்களுக்காக பேச வேண்டியது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய வந்து மக்கள், நான் போய் பார்த்த வீட்டுல எந்த வீட்லயுமே விஜய் அவர்கள் பேசுகிற அரசியல் கருத்துக்காக வரவில்லை, விஜய்க்காக மட்டும் ஒரு ரசிகனாக பார்க்க வந்திருக்கிறாங்க. அவர் பேசுற அரசியல் கருத்துக்கெல்லாம் வரல. பல கட்சியை சேர்ந்து வந்திருக்கிறாங்க. எங்க அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு தோழர், ஒரு பொறுப்பாளர், அவர் உறவினர் அங்க போய் மாட்டி இறந்திருக்கிறார். அவர் இத்தனை திமுக. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? கட்சி கடந்து போறாங்க. உங்க அங்க இருக்கக்கூடிய செருப்புகளை பார்த்தாலும் தெரியுது, எல்லாமே இளம் வயது குழந்தைகள். அவர்களுடைய செருப்புகள் தான் கிடக்குது, அவர்களுடைய செருப்புகள் தான் ஆயிரக்கணக்கில் கிடக்குது. அந்த தலைமுறையை சார்ந்தவங்க இருக்கிறாங்க. இப்ப என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள், டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் விஜய் ரசிகர்கள் தான். அவருக்கு நான் வேண்டுகோளை வைக்கிறேன், சார் நீங்க சொல்றது எல்லாம் அவங்க ரசிக்கிறாங்க, உங்க மேல பெரிய பிரியமா இருக்கிறாங்க, அவங்களை என்ன நெறிப்படுத்த போறீங்க? அவங்க உங்க வண்டி பின்னாடி பைக், உங்களுடைய கார் பின்னாடியே அல்லது உங்களுடைய பஸ் பின்னாடியே பைக் ஓட்டு வர சொல்ல முடியுங்களா? அது நெறிப்படுத்துறதுக்கு என்ன செய்ய போறீங்க? அவங்க எல்லாம் மரத்து மேல ஏறுறது, டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறது, இது மாதிரி பண்றதை நீங்க விரும்புறீங்களா? முதல் நிகழ்ச்சியில் நீங்க 2 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கீங்க. 2 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்கீங்க. அந்த இளைஞர்களை எப்படி நெறிப்படுத்த போறீங்க சார்? நீங்க திமுக போன்ற பல கட்டமைப்புகளை கொண்ட நீண்ட காலமா இயங்கக்கூடிய அதிகாரத்தில் இருந்த ஒரு கட்சியை எதிர்கொள்றேன், அதுக்கு எதிராக நான் வந்து போராடுறேன்னு சொல்றீங்க. சரி, நாங்க பல கோரிக்கைகளை திமுக அரசை நோக்கி வைத்துக் கொண்டு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். பல வழக்குகளை வாங்கியிருக்கோம். திமுக ஆட்சியில் பல சொல்லுவாங்க, திமுக ஆட்சியில் நீங்கள் அமைதியாட்டீங்க. திமுக ஆட்சியில் அதிக வழக்குகளை வாங்கியவர்கள் நாங்கள். அதிமுக வாங்கல, நாம் தமிழர்காரங்க வாங்கல, பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க எந்த வழக்கையும் வாங்கல, ஏன் தாவேகாரங்க வாங்கல. இப்ப இந்த கூட்டத்துக்கு கூட வாங்கியிருப்பீங்க நீங்க. ஆனா போராட்ட வழக்குகளை வாங்கினது நாங்க. இந்த கவின் கொலைக்கு நடந்த கவின் கொலைக்காக போராட்டம் நடந்து அதுக்கு வழக்கு வாங்கியிருக்கோம். மீனவ பிரச்சனைக்கு போராட்டம் நடந்த வழக்குகளை வாங்கியிருக்கோம். சாதி பிரச்சனைக்கு, அந்த வன்கொடுமைக்கு எதிராக போராடி வழக்குகளை வாங்கியிருக்கோம். தொழிலாளர் பிரச்சனைக்கு போராடி வழக்குகளை வாங்கியிருக்கோம். இது எத்தனையோ வழக்குகளை வாங்கிட்டு இருக்கோம். மாஞ்சோலைக்காக போராட்டத்துக்கு அதுக்கு அனுமதிக்கு மல்லாடி அதுல போய் டாக்குமெண்ட்ரி போனா காவல்துறை வந்து அவ்வளவு நெருக்கடி இருக்கு. எங்களுக்கு இவ்வளவு நெருக்கடி இருக்கு சார். நான் தாவேகாரங்க கேட்கிறேன், உங்களுக்கு இடம் தரலன்னா நீதிமன்றத்துல போய் போராடி வாங்குங்க, என்ன தவறு? உங்களுக்கு வரக்கூடிய தொண்டர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. வெற்றிகரமா நடந்தது. நீங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள் 10,000 வரலாம், 20,000 வரலாம், 40,000 கணக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீ ஊருக்குள்ளார எப்படி ஒரு அரசியல் கூட்டத்தை நடத்த முடியும்? அப்படி தமிழ்நாட்டில் எந்த இடம் இருக்கு? அப்ப நீங்க ஊருக்கு வெளியே நடக்கும் சார். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய இடம் கொடுத்தா உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டரா மேனேஜ் பண்ணலாம்னா மாநாடு நடத்தும் பொழுது பண்ணலாம். அடிப்படையில் அந்த இளைஞர் என்ன சொல்றாருன்னா, அவர் அந்த பகுதிக்காரர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இருக்கிற இடத்துல 100 மீட்டர்ல தாங்க அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு, அங்க அத்தனை பேர் செத்தாங்க கூட எங்களுக்கு தெரியல, ஏன்னா எங்க பகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா. இங்க என்ன நடக்குதுன்னா, பெரும்பாலான கூட்டம் தரல. அந்த கூட்டம் எப்ப நெரிசலா மாறுதுன்னா, தனக்கு பிடித்த தலைவரோ அல்லது ஒரு நடிகனோ வரும்பொழுது அதை பார்ப்பதற்காக உள்ள போகும்போது எல்லாரும் ஒரு திசையில் நகரும் பொழுதுதான் நெரிசல் வருது. அது சாமி ஊர்வலம் வருதுன்னா, தேர் வருதுன்னா, அப்ப எல்லாரும் போய் நெரிசல் போறாங்க, அப்ப இறக்குறாங்க. எல்லாரும் ஆத்திர குளிக்கணும் போறப்ப நெரிசல் வருது, இறக்குறாங்க. தனக்கு பிடிச்ச நடிகர் எல்லாரும் ஒரு திசையை நோக்கி ஒன்னா நகர்றாங்க. அது எவ்வளவு பெரிய இடம் கொடுத்தாலுமே, நீங்க 1000 ஏக்கர் இடம் கொடுத்தாலுமே அந்த நடிகரை பார்க்கறது எங்க இருந்து பாப்பீங்க? 500 ஏக்கர்ல இருந்தா பாப்பீங்க, இல்ல 50 ஏக்கர் தள்ளி இருந்தா பாப்பீங்க? பக்கத்துல இருந்து பார்த்து எல்லாரும் போறாங்க. நெரிசல் வர்ற பிரச்சனையே அவர் வாகனத்தை சுற்றி நடக்கக்கூடிய நெரிசல் தான். இதுதான் நடக்குது. இதுதான் நடக்குது. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய கிரவுண்ட் கொடுத்தாலும் இதுதான் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை எடுத்துட்டு போகுது. இதுல மாத்தி மாத்தி குறை சொல்லி அடுத்த ஒரு சம்பவத்தை நடத்துவதற்கு நாங்க எந்த மாற்றம் செய்ய மாட்டோம் இடத்துல இருக்க போறாங்க. 2 கட்சியும்
திமுக அரசை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இவ்வளவு கட்டுப்பாடு தரீங்கல்ல, இவங்களுக்கு ஏன் கொடுத்தீங்க? எப்படி அனுமதிச்சீங்க? ஏன் அனுமதிச்சீங்க? ரத்து செய்யுங்க. இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க. அந்த கட்சியில இருந்து இதை ஒழுங்குபடுத்துவதற்கு அந்த கட்சியில பொறுப்பாளர் குறையா இல்லை. அனுமதி ரத்து பண்ணுங்க. நீதிமன்றத்தில் போய் அனுமதி வாங்கிட்டு வர்றாங்க. அப்ப அதற்கேற்ற எண்ணிக்கை தான் நீங்க திரட்டி காமிக்கணும். நாங்க சாதாரணமா 300 பேர் வர்ற இடத்துல 5 பேர் வந்துட்டு எங்களோட வழக்கு போடுறாங்க காவல்துறை. ஒரு 200 பேர் அல்லது 50 பேர் அதிகமா கூட்டிட்டோம் வந்துட்டாங்க, எங்களுக்கே தெரியாம வந்துட்டாங்கன்னா அது என்ன பண்றீங்க? வழக்கு. இது எப்படி சார் அனுமதிச்சீங்க? திமுக அரசு எப்படி அனுமதிச்சு? அப்ப இதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி. இப்ப திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறீங்க, 2 ஆண்டுகளுக்கு மேல ஆகிறது, மாநாடு நடத்திட்டீங்க, பல்வேறு இடத்துல ரோட் ஷோ போறீங்க. நீங்க உங்க கட்சியை பல்வேறு மட்டங்களில் எப்படி வளர்த்திருக்க போறீங்க? அல்லது இப்படியே தான் கும்பலா வச்சிருக்க போறீங்க? இப்படியே தான் இருக்கணும்னு விரும்புறீங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இப்ப இதுதான் எங்களுக்கு இன்றைக்கு அந்த கட்சி இடத்துல இருக்கக்கூடிய கேள்வி. நான் உங்களை இது சாவுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் அல்லது விஜய் தான் காரணம் அப்படிங்கிற இடத்துக்குலாம் வரணும். எங்களுக்கான கேள்விகள் இருக்கிறது. எங்களுக்கான கேள்விகள் என்னன்னா, நீங்க நாங்க திராவிடம் தமிழ் தேசியம் எங்களது இது கண்கள் சொல்லியிருக்கீங்க. அப்ப நீங்க பேசுற திராவிடத்துக்கும் திமுக பேசுற திராவிடத்துக்கு என்ன வேறுபாடு? நீங்க தான் பேசணும். நீங்க பேசுற தமிழ் தேசியத்துக்கு நாங்க பேசுற தமிழ் தேசியத்துக்கு என்ன ஒற்றுமை? நீங்க தான் பேசணும். நீங்க மக்கள் கோரிக்கைக்காக பல போராடுகின்ற அமைப்புகளோடு நீங்க கைகோர்த்து நின்று நீங்க இந்த 2 வருடத்துல அரசியல் முன்னெடுத்துக்கணும். உங்க கட்சி தொண்டர்களுக்கு நீங்க அதை விலைக்கு சொல்லியிருக்கணும். அது ஏன் சார் நடக்க மாட்டேங்குது? நீங்க மட்டும்தான் வரைக்கும் நீங்க மட்டும் தான் பேசுறீங்க. யாருமே பேச மாட்டாங்களா? பேசக்கூடாதா? உங்க கட்சியில இருக்கிறவங்க பேச அரசியல்படுத்த மாட்டாங்களா? நீங்க வர்ற நேரத்துக்கு முன்னாடி 5 மணி நேரம் 7 மணி நேரம் நின்று இருக்கிற மக்கள் இடத்துல பேசுறதுக்கு இன்னொரு 4 பேரை பேச சொல்லுங்க. கட்சி பொறுப்பாளர் பேச சொல்லுங்க. உங்களுடைய கொள்கையை அல்லது நீங்க வைக்கக்கூடிய திமுக மீது வைக்கக்கூடிய கேள்வியை விலைக்கு பேச சொல்லுங்க. வர்ற இளைஞர்கள் அரசியல் படட்டும், அரசியல் கத்துக்கிட்டோம். நான் ஏன் திராவிடத்தை ஆதரிச்சேன், திராவிடத்துடைய கூறுகள் என்னன்னு சொல்லி உங்களுடைய கட்சி பொறுப்பாளர்கள் அந்த திரண்டிருக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்கள்கிட்ட விலைக்கு பேசட்டும். தமிழ் தேசியத்தை நான் ஏன் ஆதரிக்கிறேன்னு சொல்லி கட்சி பொறுப்பாளர்கள் அங்க பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் பேசுறத வரவேற்கிறோம். ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க? இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க சொன்னதுக்கு ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்கு. என்ன, நீங்க ஈழத்தை குறித்து தீர்மானம் கொண்டு வருவது வலியுறுத்துவோம் அப்படின்னு திமுக வாக்குறுதி கொடுத்தீர்களே, செய்தீர்களான்னு கேட்டீங்க. நல்ல கேள்வி சார், மிகச்சரியான கேள்வி. நான் கேட்டுட்டு இருக்கோம், மிகச்சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆனா ஈழ பிரச்சனை என்னன்னு உங்க கட்சி தொண்டர்கள் இடத்துல நீங்க விளக்க சொன்னீங்களா? சொல்லணுமா இல்லையா சார்? யார் சார் சொல்லுவா? உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இளைஞர்கள், ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்கள் வயசு என்ன சார்? டீன்ஸ்ல இருக்கிறாங்க, லேட் டீன்ஸ்ல இருக்கிறாங்க, அல்லது ஏர்லி டீன்ஸ்ல இருக்கிறாங்க, அல்லது 20ஸ்ல ஏர்லி 20ஸ்ல இருக்கிறாங்க. அவங்க ஈழ பிரச்சனை நடந்த பொழுது பிறந்தவர்களா இருப்பாங்க, அல்லது அப்ப கை குழந்தைகளாவோ 3-4 வயசோ இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை குறித்து விளக்கி சொல்ல வேண்டியது உங்க பொறுப்பா சார் இல்லையா சார்? சொல்லுங்க சார், நாங்க அதை கேட்கிறோம். அப்ப நீங்க தானே சார் அதை சொல்லணும். அப்ப இந்த கோரிக்கைக்கு திமுக தவறு செய்திருக்கிறது என்று நீங்க சொன்னா அந்த கோரிக்கை உண்மை என்ன, ஏன் தேவைன்னு சொல்ல வேண்டியது யார் சார்? யார் சார் சொல்லுவாங்க? இந்த இத்தனையோ வாக்குறுதிகள் திமுக அரசு, ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யல, ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யல, இதற்கெல்லாம் திமுக தூய்மை பணியாளர் பணி நிரந்தரம் செய்யல, போராடிட்டு இருக்கிறோம், கேள்வி கேட்டு இருக்கிறோம். பரந்தூர் வேணாம்னு சொல்றோம், ஆஞ்சோலை தொழிலாளர்களுக்கு நட்டீடு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கிறோம். அனகாபுத்தூர்ல வீடு இடிக்கிறாங்க, அதே போல 11,000 வீடுகள் சென்னையில் இடிக்க போறாங்க, அதையெல்லாம் எடுத்து கண்டிச்சு நாங்க கேட்கிறோம். இதெல்லாம் திமுக அரசு கேள்வி இருக்கா? இதையெல்லாம் நீங்க பேசணும்ல சார். அனகாபுத்தூர்ல உங்க கட்சியில இருந்து ஒரு அறிக்கை வரல சார், கட்சியில அறிக்கை வரல சார். 11,000 வீடு இடிக்க போறாங்க, 10,000 மக்கள் வெளியே போறாங்க. எங்களுக்கு யாராவது பேச மாட்டாங்களா நாங்க கேட்கிறோம். யாராவது பேச மாட்டாங்க. நீங்க பேசுற மகிழ்ச்சி எங்களுக்கு. எங்க கோரிக்கை வலுப்படுத்தி கொடுங்க. ஒப்பந்த ஊழியர்களுக்கு வேலை நிரந்தரம் வேணும்னு கேட்கிறோம், வலுப்படுத்தி கொடுங்க. தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு வேணும்ன்றோம், அதை விளக்கி சொல்லி பேசுங்க, விளக்கப்பட்ட வைங்க, வரவேற்போம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, நீங்க ஆளுங்கட்சியை உங்க கூட்டத்தில் நடந்த பிரச்சனைக்கு குற்றம் சாட்டுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் எல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க, RSS எல்லாம் ஆதரவு. நீங்க RSS கண்டிச்சு பேசிருக்கீங்க, நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்.
இன்னைக்கு பிஜேபி காரங்க உங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க, அண்ணாமலை பேசுறாங்கன்னா அந்த நிலைப்பாடு உங்க நிலைப்பாடு எவ்வளவு மாறுபட்டு நீங்க தான் சார் பேசணும். உங்க கட்சி அவங்க சாப்பிட்டு போறதுக்கா? அவங்க சாப்பிட்டு போறதுக்கா? இங்க இருக்க ஜனநாயக அமைப்புகள் எந்த அமைப்புகளோடும் நாங்கெல்லாம் தேர்தலுக்கு வர அமைப்புகள் இல்லை, அந்த அமைப்பு இல்லை பெருசா. தேர்தல் நின்று போராடக்கூடிய அமைப்பு, போராட்டத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கிறாங்க, மக்களுக்காக உழைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி, தமிழர் ஆட்சி கழகம், விடுதலை தமிழ் புலிகள் கட்சி இப்படி எல்லாம் போராட்டம் நடத்திக்கிறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் எல்லாம் பண்றாங்க. ஏன் அவங்களுக்கும் அவங்களோட உங்களுக்குள்ள உரையாட வச்சு ஒரு கோரிக்கைகளை வாங்க நம்ம எல்லாம் பேசுவோம், கோரிக்கை நடத்துவோம். அப்படிலாம் நடக்கிறதே இல்லை. அப்ப இங்க என்ன மொழி சினிமா கல்ச்சரை பொலிட்டிக்கல் கல்ச்சரா மாத்தாதீங்க சார். Politics is not about a popularity. Politics is not about popularity, sir. Popularity மட்டுமே politics ஜெயிச்சிருது சார். பொலிட்டிக்கல் தியரியை வந்து நீங்க பேசணும், பொலிட்டிசைஸ் பண்ணணும். உங்க கட்சியை நீங்க அரசியல் வந்துட்டீங்க, மகிழ்ச்சி. பெருந்திரளான இளைஞர்களை கொண்டு வந்திருக்கீங்க, மகிழ்ச்சி. திராவிடம் தமிழ் தேசியம் ஏற்றுக்கொண்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. பொலிட்டிசைஸ் பண்ணுங்க சார். உங்க கட்சியில இருக்கிற கூட்டத்தை போட சொல்லுங்க, பேச சொல்லுங்க, வரவேற்கிறோம். அது இல்லாம நீங்க உங்க முகத்தை காமிக்கவே மாட்டேன், வண்டியை பிடிக்குவேன், அப்படி திடீர்னு வந்து காமிப்பேன், இதெல்லாம் சார் சினிமா வந்தாரு. நான் சொல்லிக்கிறேன், இது நீங்க பொறுப்புலதான், நீங்க பொறுப்புலதான். ஆனா இதையெல்லாம் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ரசிகனா வச்சிருக்க போறீங்களா, அல்லது அரசியல் செயல்பாட்டெல்லாம் மாத்த போறீங்களா சார்? எங்களுக்கு பெரிய கவலையா இருக்கு. நீங்க ஒரு யங் ஃபோர்ஸ், இளம் செயல்பாடு. உங்க கட்சியில பொறுப்பாளர் பேசுற சென்சியை வச்சு நாங்க புரட்சி நடத்துறோம். என்ன சார் புரட்சி என்ன தெரியுமா சார் உங்களுக்கு? எந்த கோரிக்கையா சார் புரட்சி பண்ண போறீங்க சொல்லுங்க. எந்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக எந்த ஆட்சி முறை கொண்டு வரதுக்காக புரட்சி செய்ய போறீங்க சொல்லுங்க சார். சென்சியை வச்சு நீங்க புரட்சி பண்ண போறீங்களா? உங்களுக்கு கூட்டத்துக்கு வரக்கூடியவங்களை கட்டுப்படுத்தி ஒரு கொள்கையை பக்கம் கொண்டு வரதுக்கு முதல்ல முயற்சி பண்ணுங்க. அதனுடைய பொறுப்பாளர் ஆதரவு ஆபத்தான நாங்க பாக்குறோம். சென்சி போல புரட்சி செய்ய போறோம். நீங்க என்ன சார் இதுக்கு புரட்சி பண்ணிருக்கீங்க? தமிழ்நாட்டுல 1000 போராட்டம் நடந்திருக்குது, ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்திருக்குது, கூடங்குளம் போராட்டம் நடந்திருக்குது, முல்லை பெரியாருக்கு போராட்டம் நடந்திருக்குது, ஏழு தமிழர் விடுதலைக்கு போராட்டம் நடந்திருக்குது, நீட்டுக்கு போராட்டம் நடந்திருக்கு, ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் நடந்திருக்கு. எந்த போராட்டத்திலையும் நான் ஆதவர்ஜுனான்ற ஒரு பேர் கேட்டதே கிடையாது. என்ன புரட்சி பண்ண போறீங்க? எல்லா போராட்டம் இருந்திருக்கோம், அடக்குமுறை எதிர்கொண்டு இருக்கோம், வழக்கு எதிர்கொண்டு இன்னைக்கு நிக்கிறோம் நாங்க. எந்த சார் புரட்சியில வந்துட்டு இருக்கீங்க நீங்க? 41 பேர் இறந்து போயிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு 30 பேர் இறந்து போன செய்தி. ஆதவர்ஜுனா ஏன் இங்க நிக்கல மக்களோட சொல்லுங்க சார். உங்க கட்சி தலைவர் கூட்டம் வரும், அவர் இல்ல, ரைட்டு. நீங்க எங்க சார் போனீங்க? எங்க போனீங்க? ஓட்டீங்க. உங்களை நம்பி வந்த மக்கள் நாங்க செத்து விழுவும் போது அதை விட்டு ஓடி போனீங்க நீங்க. அது வரலாறு, யாரும் மறக்க மாட்டாங்க, யாரும் மறக்க மாட்டாங்க. நாங்க போய் அந்த மக்களை சந்திக்கிற வரைக்கும் கட்சியில் ஒரு பொறுப்பாளர், கடைநிலை பொறுப்பாளர் கூட அந்த மக்களை சந்திக்க வரல. அந்த மக்களுடைய இறந்து போன ஒரு இறுதி நிகழ்வுல பங்கெடுப்போ, அஞ்சலி செலுத்துவோ வரவே இல்லை உங்க கட்சியில இருக்கு. நீங்க சென்சி புரட்சி பண்ண போறீங்களா சார்? உங்களை நம்பி வந்து என்ன பண்றீங்க? சென்சி புரட்சி பண்ற மக்கள் புரட்சி வீதியில இறங்கினா போலீஸ் அடிக்கும், சுடும். ஆதவர்ஜுனா ஓடிடுவார். அவருக்கு என்ன? அவர் ஓடிடுவார். இந்த 3 நாளா காணமே. மக்கள் கோவப்படுறாங்க, வாங்குங்க. மக்கள் பாராட்டா இனிக்கும் பொழுது மக்கள் கோவப்பட்ட வாங்க தயாரா இருக்கும் சார். திட்டம் வாங்க தயாரா இருக்கணும். உங்க மேல இருக்க அன்புல தானே வந்தா அவனை நீங்க விட்டுக்கிட்டு போனீங்க. அது எப்படி சார் பொறுப்பாகும்? நீங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்க நிர்வாகிகளை அனுப்பி அது என்னாச்சு, ஏதாவது உங்க கட்சி கூடத்துக்கு வந்தாங்க. எங்களுக்குலாம் இந்த மாதிரி நடந்தா ஒரு காலத்தை விட்டு போறோம் கிடையாது. நின்னவங்க நான் போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம் தான் நின்றுக்கிறோம், இந்த தூய பணியாளர் போராட்டம் நின்றுக்கிறோம், ஸ்டெர்லைட் போராட்டம் நின்றுக்கிறோம், எல்லாத்தையும் நின்றுக்கிறோம், இடதுகார போராட்டம் நின்றுக்கிறோம். ஏன் எங்க சட்டையை பிடிச்சி போலீஸ் வீட்டுக்கு போறவங்க நீங்கள பார்த்தது இல்லை? வீடியோலாம் எங்க வீட்டுக்கு கொண்டு போய் ஜெயில போட்டதோ, வழக்கு போட்டு எங்க சித்திரவதை போட்டதோ யாரும் பார்த்தது இல்லையா? அதெல்லாம் மீது அன்னைக்கு நாங்க நிக்கிறோம். அதெல்லாம் மீது நிக்கிறது மாதிரி ஆதவர்ஜுனா நடந்திருக்காரு மாதிரி இல்ல அந்த கட்சியில ஏதாவது பொறுப்பாளர் மாதிரி எதிர்கொண்டு இருக்காங்களா? கடைசி அனகாபுத்தூர் அந்த மக்கள் வீடுக்கு போய் நிக்கலையா? நாங்க மல்லுக்கட்டில போலீஸோட எங்க சார் போனீங்க புரட்சி பண்றேன்னு சொல்லிட்டு? பணக்காரங்க புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? யாருக்கு எதிராக புரட்சி? யாருக்கு எதிராக புரட்சி? ஏழைக்கு எதிராக புரட்சி பண்ண போறீங்களா? நீங்களே சாப்பாடு கஷ்டப்படுறீங்களா?
சொல்லுங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல தமிழ்நாட்டுல எந்த போராட்டத்துக்கு பெரிய அளவுக்கு அணிதிரட்டு நின்னீங்க? எந்த கோரிக்கை ஜெயிச்சு காமிச்சீங்க சார்? எந்த கோரிக்கை ஜெயிச்சு காமிச்சீங்க? சொல்லுங்க. கவின் படுகொலை நடந்தது, பேசுனீங்களா? அனகாபுத்தூர் அத்தனை பேர் இடிக்கப்பட்ட வீடு இடிக்கப்பட்டுச்சு. 11,000 வீடு இடிக்கப்படுறதுக்கு அறிக்கை போட்டுருக்காங்க. உங்க கட்சியிலிருந்து ஒரு அறிக்கை வரல, ஒரு அறிக்கை வரல. நீங்க புரட்சி பண்ண போறீங்களா சார்? பார்த்தோம். பணக்கார புரட்சியா அல்லது எங்களை போன்ற ஏழை பாட்டாளி மக்கள் புரட்சியான்னு பார்த்தோம். நானும் திமுக அரசு விமர்சிச்சு போராட்டம் நடத்தி வழக்கு வாங்கியிருக்கிறோம். ஆதவ அர்ஜுன் சார், நீங்க வந்து களத்தில் இருந்து போராடி வழக்கு வாங்கிக்கிறதுக்கு துணிவு இருந்தா வாங்க, சேர்த்து கேட்போம். நாங்க எத்தனை கேட்டிருக்கோம், வாங்க. ஏதோ மாட மாளிகையில் உட்கார்ந்து விட்டு போட்டு போவீங்களா நீங்க? என்ன நடக்குது நாட்டுல? என்ன நடக்குது? நீங்க நிகழ்ச்சி வருவீங்க, அப்படியே முகத்தை காமிப்பீங்க, அப்படி அறிக்கை போடுவீங்க, நாடகம் முடிச்சு நீங்க போயிருவீங்க. 40 வருஷம் செத்து போயிருக்க உங்க கட்சிக்கார பொறுப்பாளர் போகவே இல்லை, உங்க கட்சிக்காரன் செத்து போயிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு தீக்குச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஏன்? போட்டி அரசியல், கூட்டம் காமிக்கிற அரசியல். திமுக கூட்டம் காமிக்கணும், தாவேகா போட்டிக்கு கூட்டம் காமிக்கணும், பிஜேபி கூட்டம் காமிக்கணும், அதிமுக கூட்டம் காமிக்கணும். என்ன சார் நீங்க தான் பேசுறீங்க, எல்லாத்தையும் வீடியோ போகுது இல்ல, எல்லாரும் வீலாக் மாதிரி ஏறப்ப இறங்குறப்ப எல்லாம் பிரஸ்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. எங்களோட தான் வர்றது இல்ல, எங்களோட தான் வர்றது இல்ல. என்ன கேட்பீங்க? எது வராது. ஆனா கேட்பீங்க, எங்க சார் போனீங்க கேட்பீங்க. நான் போராட்டம் நடத்துறப்ப, அடி வாங்குறப்ப, கேஸ் வாங்குறப்ப, கோத்து கலையிறப்ப எப்பவும் எந்த ஊடகம் எதுவுமே வந்து எங்களை பத்தி எங்களுடைய துயரங்கள் காமிக்கிறது கிடையாது, போராட்டத்தை காமிக்கிறது கிடையாது. ஆனா கேள்வி மட்டும் எழுதுவாங்க, எல்லா கட்சிக்காரும் எழுதுவாங்க, எங்க போனீங்க எங்க போனீங்க. இங்கதான் நிக்கிறோம், இங்கதான் போராட்டம் நடத்துறோம். வருஷத்துக்கு 200-300 கூட்டம் போய் நிக்கிறோம், போராட்டம் நடத்துறோம், வழக்கு வாங்குறோம், கோர்ட்டு கலையிறோம். கோர்ட்டு கலையிற இத்தனை பண்ணிட்டு இருக்கிறோம். போய் பாருங்க எங்க சமூக வலைதளம். உங்களுக்கு நீங்க சாதாரண போட்டா லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் உங்க சோசியல் மீடியால நீங்க பே பண்ணி உங்களை வளர்த்துறீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதா? நீங்க பேமெண்ட் பண்ணி பெய்டு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்க. எங்களால வசதி கிடையாது, எங்களுக்கு வசதி கிடையாது. எங்க செய்தியில வெளியே போறது இல்லை. ஆனா நாங்க போராட்ட இடத்துல நிக்கிறோம். வந்து பாருங்க, கூட ஒரு 4 நாள் வந்து பாருங்க, எத்தனை போராட்டத்தை போய் நிக்கிறோம், எந்த செய்தி வெளியே வந்திருக்குன்னு வந்து பாருங்க. நாங்க எதுக்கு கரூருக்கு போனோம்? நாங்க ஓட்டு போட்டு வாங்குறதுக்கா? நாங்க கேண்டிடேட் போட போறோமா? இல்ல எங்க அமைப்பு அங்க லட்சம் பேர் உட்கார்ந்துருக்கானா? இல்ல எங்க தொண்டர் செத்து போனானா? இல்லையே. தமிழ் மக்கள் சார் பாவம், அப்பா ஒண்ணும் தெரியாதவன், அண்டாட காட்சி, குழந்தை குட்டியை விட்டுட்டான், 9 பிள்ளைங்க செத்து போயிருக்கு, குழந்தைங்க செத்து போயிருக்கு, இத்தனை பெண்கள் செத்து போயிருக்கிறாங்க. எப்படி நடத்த முடியும்? நாங்க மக்களை நேசிக்கிறோங்க. இந்த மக்களை எங்களை ஏத்துக்கிறாங்களா, மறுக்கிறாங்களா, எங்களை ஓட்டு போடுறாங்களா இல்லையா, எங்களுக்கு கவலையே கிடையாது. நாங்க மக்களை நேசிக்கிறோம், மக்களை மதிக்கிறோம். அவனுக்கு தண்ணி கொடுக்காம, சோறு கொடுக்காம, வெயில 4 முழுக்க நிக்க வச்சு என்ன அரசியல் இது? இந்த மக்கள் தான் நீங்க நேசிக்கிறேன்னு சொல்லி கதை விடுறீங்களா நீங்க? சார் மாத்தி மாத்தி குறையெல்லாம் சொல்லாம அடுத்த கூட்டம் நடத்த போறீங்கல்ல, அந்த கூட்டத்துல இந்த தவறுகள் நடக்காம நிவர்த்தி பண்றதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. என்ன செய்ய போறாங்க? தாவேக்கா என்ன செய்ய போகுது? தமிழ்நாட்டுடைய காவல்துறை, நாங்க சொல்றோம், தமிழ்நாட்டு காவல்துறை என்ன செய்ய போகுது? எப்படி இதை அனுமதிக்க போறீங்க? எந்த ஊர்ல 10,000 பேர் தள்ளுறது இடம் இருக்கு சொல்லுங்க சார். எங்க இடம் இருக்கு சொல்லுங்க. இருந்த மேல்நாள் பிச்சை மூடிட்டீங்க, எல்லாம் அந்த முட்டு சேர்த்து சாக்கடை சேர்த்தா கொடுக்குறீங்க. அவ்வளவுதான் நிக்கிறோம், அவ்வளவுதான் கலை. அதுலதான் நான் போனேன். எங்களுக்கு 1000கணக்கான மக்கள் வந்துருக்காங்க. எங்க இப்படி நடந்தது இல்லை. நாங்களாம் சினிமா ஸ்டார் இல்லை, அதனால யாரும் எங்க இருந்து நடக்குது. இப்ப காவல்துறை இது குறித்து பொறுப்பெடுத்து பதில் சொல்ல வேண்டும். இது எங்களுக்கு என்ன கவலைன்னா, இப்ப தாவேக கூட்டத்தை போலீஸ் வச்சு நாங்க ஒழுங்குபடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மேலதான் பாய்வாங்க. நாளைக்கு நம்ம கூட்டம் சின்ன கூட்டம் நடத்த கூட எங்களுக்கு அனுமதி கிடைக்காது. அது இத்தனை பேரை போடு, அத்தனை பேரை போடு, நாங்க அங்க இருக்க ஆளை பார்க்கணும், பேரை பார்க்கணும். சார் கூட்டத்துல பங்கெடுக்கிறவங்க பேர் லிஸ்ட் கேட்கறாங்க சார், போன் நம்பர் கேட்கறாங்க சார். எங்களுக்கு நான் எப்படி நடத்துறது? எங்களுக்கு இவ்வளவு கேக்குறீங்க, நாங்க வேற 10 லட்சம் பேர் வந்துருக்கோம். போலீஸ் அரசியல் கூட்டத்திற்குள்ள உள்ள நுழைஞ்சி கூட்டத்தை நெறிப்படுத்துறது அப்படிங்கிற பண்பாடு தமிழ்நாடு எந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எந்த கட்சி கூட்டத்துக்குள்ளாரே போலீஸ் உள்ள போய் நெறிப்படுத்த, தொண்டர்களை நெறிப்படுத்துறதுக்கு திமுக அதிமுக எந்த கட்சி அனுமதிக்காது. தாவேக கட்சி அனுமதிக்க போதா? இதுக்கெல்லாம் கேள்விகள் இருக்கு சார். நீங்க 2 பேர் மட்டுமே பேசக்கூடிய கருத்துக்கள் மட்டும் அல்ல, இதுக்கு அடுத்து மக்கள் கருத்து இருக்குது, மக்கள் சார்ந்த கருத்து இருக்கு. 40 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் காயப்பட்டிருக்கிறாங்க, இத்தனை பேரை பாதுகாத்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம.
அதிகாரிகள் இருக்கிறாங்க, வெகு மக்கள் இருக்கிறாங்க, காப்பாற்ற வெகு மக்கள் இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கான கோரிக்கை அரசை பொறுத்த வரைக்கும் இதன் மீது நடவடிக்கை எடுத்து இந்த இடத்துல உளவுத்துறை தோல்வி என்ன நடந்தது, காவல்துறை தோல்வி என்ன நடந்தது விசாரணை பண்ணி உடனடியாக அவர்கள் நடவடிக்கை எடுக்கணும். அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு இது குறித்தான ஒரு விதிமுறைகள் நெறிமுறைகளை உருவாக்கணும். இது எல்லாருக்குமான பிரச்சனை. இதை வந்து ரெண்டு கட்சியினுடைய பிரச்சனையாக மாத்தி சரி இருக்குது அது இருக்கு இது இருக்குதுன்னு சொல்லி பெருசாக்காம என்ன நடந்தது அதை அருணா ஜெகதீசன் அவர்கள் வைத்து ஒரு விசாரணை அறிக்கை போட்டு ஒரு விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க. திமுக அரசு போட்டிருக்கிறது, வரவேற்கிறோம். ஆனா எவ்வளவு காலத்துக்குள்ளார அதனுடைய முடிவு வரப்போம் வந்தா நடைமுறைப்படுத்துவார்களா? அருணா ஜெகதீசன் கமிட்டி ஸ்டெர்லைட் போராட்டத்தை விசாரிச்சது, அவங்க விசாரிச்சது அரசு அதிகாரிகள் குற்றம் சொன்னாங்க. யார் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது, யார் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது. இப்ப அருணா ஜெகதீசன் அவர்களுடைய கமிட்டி போட்டிருக்கீங்க, இது எப்ப வரப்போகுது, எப்ப முடிவுகள் சொல்ல போகுதுங்கிறத விரைவுபடுத்துங்க. அதே போல திரு விஜய் அவர்கள் தயவு செய்து கட்சியாக மாறுங்க, ஒரு அரசியல் அமைப்பாக மாறுங்க, அரசியல் படுத்துங்க. நீங்க சொல்ற கருத்துக்களை மக்களிடத்துல சொல்லக்கூடிய வகையில பரப்புரையை மேற்கொள்ளுங்க. இது மாதிரி ஒரு ரசிகர் மன்ற ஷோ தயவு செய்து நடத்தாது. பாவம் மக்கள், குழந்தைகள் பாவம், இளைஞர்கள் பாவம். இதை விட்டுட்டு ட்விட்டர்லயும் சோசியல் மீடியாலையும் சண்டை போட்டு இருக்கிற ரெண்டு ஐடி மக்கள் செத்து போயிருக்கிறான். அவன் குடும்பத்துக்கு பதில் சொல்லணும், எல்லாருமே சேர்ந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. இனிமேல் இது நடக்காமல் இருப்பதற்கு அரசு தரப்பு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது, தாவேக தரப்பு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது, ரெண்டு தான். இது ரெண்டு குறித்து இந்த ரெண்டு தரப்பும் பேச வேண்டும். அதுக்கப்புறம் மனித உரிமை ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர் அவர்கள் கள ஆய்வு பண்ணி அவர்கள் உண்மை அறிக்கை வெளியில் கொண்டு வர வேண்டும். அப்படியான முயற்சிகளையும் நாங்கள் முன்னெடுப்போம். நாங்க நாங்க எந்த கட்சியும் சார்பாக இல்லை. இது நான் மக்களை பார்த்து மக்களோட கருத்துக்களை உங்களிடத்தில் நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம். ஆகவே துயரம் இதோடு இறுதியான நிகழ்வாக இருக்கட்டும். இதற்கு மேல இந்த துயரங்கள் வேண்டாம். ஸ்டாம்பீடு பத்தி நிறைய ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் வந்திருக்குது. அது எப்படி அவாய்ட் பண்றதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. கும்பமேளால இருந்து எல்லாத்துக்கும் அடுத்த ஸ்டாம்பீடுக்கு டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. தாவேகா தயவுசெய்து படிக்கட்டும், தமிழ்நாடு காவல்துறை படிக்கட்டும், திமுக அரசு படிக்கட்டும், சமூக ஆர்வலர் படிக்கணும். இந்த சோசியல் மீடியால தோன்றதெல்லாம் அழிக்கிறாங்க இல்லையா, தயவு செஞ்சு படிக்கணும். சாட் ஜிபிடி போட்டாலே உங்களுக்கு 1000 லிஸ்ட் வரப்போகுது. அதை பயன்படுத்துங்க. அதன் மூலம் மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு இருப்போம். இந்த பிரச்சனையில எந்த சார்பும் இல்லாமல் மக்கள் சார்பில் இருக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஆம்புலன்ஸ் கலாச்சாரத்தை ஆம்புலன்ஸ் வந்து பிரச்சனை, போலீஸ் பெரியதான் பிரச்சனை. ஆம்புலன்ஸ் கலாச்சாரம் டிவிகே கூட்டத்தில் மட்டும் இல்லை, அதிமுக கூட்டத்திலே வந்து இது ஒரு பிரச்சனைக்கு காரணம் சொல்றாங்க. சார், ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறதுல நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரே ஒரு சொல்றேன். தலைவர் பேசிட்டு இருக்காரு, ஆம்புலன்ஸ் போகுது, அதனால அந்த உரை கெட்டு போயிருதா, ஸ்பீச் கெட்டு போயிருதா? அல்ல கலையிற கூட்டம் மறுபடியும் திரும்ப சேர்றது இல்லையா? ஒரு ஆம்புலன்ஸ்ங்கிறது அவசர தேவைக்காக பயன்படுத்துறாங்க. நீங்க ஆம்புலன்ஸ் எதிரியா மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உண்மையான நாளைக்கு பேஷண்ட்ஸ் போக முடியுமா, வர முடியுமா? சொல்லுங்க. எங்களோட கூட்டங்களுக்கு எல்லாம் இங்க கொடுக்கக்கூடிய முதல் கண்டிஷன்ஸ் ஆம்புலன்ஸ் வர்றதுக்கான வழியை விட்டுட்டு தான் மேடை அமைக்கணும்னு சொல்றாங்க. அதை வச்சுதான் கொடுக்குறோம். ஏன் ஜல்லிக்கட்டு போடல, எத்தனை ஆம்புலன்ஸ் போச்சு சார்? எல்லா கூட்டமும் ஒழுங்க வழிகூட்டமா இல்லையா? அதனால கூட்டம் கலந்துதா? நான் கேட்கிறேன், இவங்க பெரிய இவங்களோட பேச்சு உரை வந்து ஆம்புலன்ஸ் தடுக்கிறதுனா இவங்கள ஆரிய பேரறிஞர் அண்ணாவா, அல்ல பெருந்தலைவர் காமராஜரா, அல்ல தந்தை பெரியார் உரை நிறுத்துறாங்களா? ஒண்ணும் கிடையாது சார். பஞ்சு டேலா கொடுத்துருக்காங்க, எல்லாரும் கொடுக்கறதெல்லாம் பஞ்சு டேலா. சரிங்களா? அதுல 4 ஆம்புலன்ஸ் வந்துட்டு போனா நின்று பேசிட்டு போங்க. இந்த இஸ்லாமிய தலைவர் இருக்கிறாங்க, அவங்க பார்த்து சொன்னா நிறுத்திடுவாங்க. அந்த சமயத்துல ஒரு 5 நிமிஷம் நிறுத்தி பேசுவாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் நடக்கிறது இல்லை, தவறாது போறது இல்லை. என்ன ஆயிரம் போகுது, ஆம்புலன்ஸ் வந்துட்டு போகுது, சரி வந்துட்டு தான் போதே விட்டுருவோம். யா என்ன நடத்துறோம்? எத்தனை அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் சொல்லுவாங்க. நீங்க ஆம்புலன்ஸ் இல்லைன்னா பார்த்துருக்கீங்க சார், கடைசி ஆம்புலன்ஸ் டிரைவர் போட்டு அடிக்கிறான். நீங்க 41 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, காயப்பட 100 பேர் இருப்பாங்களா? 100 பேரை வெளியே கொண்டு போறதுக்கு எத்தனை ஆம்புலன்ஸ் வேணும்? எத்தனை ஆம்புலன்ஸ்? ஒரு ஆம்புலன்ஸ் 2 பேர் நீங்க ஏற்றினாலுமே 50 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்துருக்கீங்க இல்லையா? நீங்க ஆம்புலன்ஸ் எதிரியா மாத்திட்டீங்கன்னா நெருக்கடிக்கு ஏதோ தூக்கிட்டு போவீங்க. எப்படி தூக்கிட்டு போவீங்க? ஆம்புலன்ஸ் மட்டும் தான் உள்ள விட முடியும். நீங்க ஆம்புலன்ஸ் இல்லைனாவே மாத்திட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு எல்லாருக்கும் ஆபத்து தான் பண்ணிக்க. அப்படி ஆம்புலன்ஸ் தடையா இருக்குது அப்படின்னா இருந்துட்டு போது 2 நிமிஷம் இருக்கும் போது என்ன தப்பு வந்துட போகுது? என்ன தப்பு வந்துட போகுது? ரோட்ல கூட்டம் நடத்தினா ஆம்புலன்ஸ் வரும் சார்.
ரோட்ல போடுறது ஆர்கனைஸ் சொல்லுங்க. உங்க மாநாட்டுக்குள்ள ஆர்கனைஸ் சொல்றாங்களா? சொல்லுங்க. உங்க மாநாடு நடத்திட்டு இருக்கீங்க, அவங்களுக்குள்ள ஆர்கனைஸ் சொல்றாங்களா? இல்ல இல்ல. அதனால உங்க உரை தடைபடுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி எல்லாம் நீங்க மறந்து போயெல்லாம் படுவிட்டு நீங்க தான் ப்ராம்ப்ட் வச்சிருக்கீங்க, கையில பேப்பர் வச்சிருக்கீங்க, நோட்ஸ் வச்சிருக்கீங்க, பேசுறது என்ன இருக்குது? உங்களை சொல்லி தர 4 பேர் கூட இருக்காங்க, பாயிண்ட் விட்டு எடுக்கிறது 1000 பேர் இருக்காங்க. அது இல்லாம நீங்க பேசுறதுல வீடியோல தான் சார் கேட்கறாங்க, அதான் அதே மாதிரி கேட்கறாங்க. ஆனா பெரிய கருத்துக்கள் எல்லாம் இவங்க சொல்லிட்டாங்க, அந்த கருத்துக்கள் எல்லாம் மக்கள் தவற விட்டாங்கிற வருத்தம் யாருக்கும் இல்லை. அதனால இது ஒரு பெரிய ஆம்புலன்ஸ்ங்கிறது ஒரு எதிரியா மாத்த வேண்டாம், அது ரொம்ப தவறான மாதிரி. டிவிக தரப்புல சிபிஐ விசாரணைக்கு கோரிக்கை தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்புல ஒரு குழு தமிழகத்துக்கு வந்திருக்கு. தஞ்சாவூர் அந்த ராவண சம்பவத்துக்கு மீண்டும் ஒரு குழு இருக்கு. எத்தனை விசாரணை குழு வேணா வரட்டுங்க, முடிவில் உடனடியாக கொடுக்கட்டும். அரசியல் நோக்கம் இல்லாம இதெல்லாம் அரசியல் கட்சி சார்பா இருக்கு. சிபிஐ அரசியல் கட்சி சார்பானது, பாராளுமன்ற குழு அரசியல் கட்சி சார்பானது. ஏன் தமிழ்நாட்டில் எத்தனை மூத்த வழக்கறிஞர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருக்கிறாங்க, செயல்பாட்டாளர் இருக்கிறாங்க, அவங்க வச்சு ஒரு குழு அமைக்கிறது தாவே கேட்ட பிரச்சனை. சிபிஐ கேளுங்க, ரைட்டு, நல்லது, பிஜேபி கேட்டீங்க, சரி. இந்த பக்கம் ஒரு செயல்பாட்டாளர்கள் மனித உரிமை செயல்பாடு இருக்கிறோமா இல்லையா, இவங்களை வச்சு கேளுங்க, ரிப்போர்ட் கேளுங்க சார். அவங்களும் மனுஷங்க தான், நானும் மனுஷங்க தானே இல்லையா, கேளுங்க, விசாரிக்கணும். ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல, மக்கள் சார்ந்த இயக்கக்கூடிய இருக்கிறாங்கல்ல, அவங்க வச்சு உருவாக்குங்க. என்ன தப்பு? நீ யாருமே நம்ப மாட்டீங்க, நேரா டெல்லியில போயிடுவீங்களா? இலக்கியத்தால் ஒன்றுபட்ட உன்னை போன்ற மக்களே வரலாற்றை படைப்பார்கள்.